வேந்தர் மூவிஸ் மதன் காணாமல் போன விவகாரம் தொடர்பாக எஸ்ஆர்எம் குழும தலைவர் பச்சமுத்துவிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு துவங்கிய விசாரணை 15 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விசாரணை என்னென்ன கோணங்களில் நடைபெற்று வருது? மதன் குறித்து ஏதாவது தகவல் பச்சமுத்துவிடம் வாங்கப்பட்டது, அதை பற்றி சொல்லுங்க. குறிப்பாக தற்போதைய வழக்கு என்பது மிக நீண்ட நேரமாக 15 மணி நேரமாக இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எஸ்ஆர்எம் குழுமத்தினுடைய நிறுவனர் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் பச்சமுத்து என்கின்ற பாரிவேந்தரை நேற்று மாலை 5 மணிக்கு விசாரணைக்காக போலீசார் அழைத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு சிபிசிஐடியினுடைய அலுவலகத்தில் உள்ள சிசிபி என்கின்ற மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்போது இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கேள்விகள் இவரிடத்தில் கேட்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக வேந்தர் மூவிஸினுடைய நிறுவனராக இருந்த மதனுடைய அதாவது காணாமல் போனதற்கு பிறகு இந்த விசாரணையானது உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றத்தின் மூலியமாக போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது, உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதை விசாரித்த நாகமுத்து என்கின்ற நீதிபதி ஏன் இவரிடத்தில் இன்னும் விசாரணை நடத்தப்படவில்லை என்கின்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். இதற்காக காவல்துறையினுடைய கூடுதல் துணை ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு இதற்கான விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் பொழுது கடந்த முறை நீதிபதி கூறும்பொழுது இந்த 30ஆம் தேதிக்குள்ளாக அவரை விசாரித்திருக்க வேண்டும் என்கின்ற கோணத்தில் உத்தரவு பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் கடந்த 4 நாட்களாக அவரிடம் விசாரிப்பதற்கான முயற்சிகளில் போலீசார் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்று மாலை அவரிடம் விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 15 மணி நேரமாக எக்மோரில் அமைந்திருக்கக்கூடிய சிசிபி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்போது இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு கேள்விகள் இதில் கேட்கப்பட்டிருக்கிறது. மே மாதம் 27ஆம் தேதி சென்னையிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்ட மதன் அதற்கு பிறகு எங்கு போனார் என்கின்ற கேள்வி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து இந்த குழுமத்தினுடைய ஒரு அங்கத்தினராக பணியாற்றி வந்த மதன் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களில் எப்படி அவர் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் சென்றிருப்பார் என்கின்ற ஒரு கேள்வியும், அதே போல எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் மருத்துவ படிப்பிற்காக 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நன்கொடை என்கின்ற முறையில் பணத்தை வழங்கி சீட்டு பெறுவதற்காக முயற்சித்திருக்கிறார்கள். அந்த சீட்டு பெறுவதற்காக மதன் மூலியமாகவே எஸ்ஆர்எம் குழுமத்திற்கு அந்த பணம் முழுவதும் செலுத்தப்பட்டதாக பல்வேறு புகார்கள் எழுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த விசாரணை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் எந்த முறையிலெல்லாம் பணம் வந்திருக்கிறது, அந்த பணம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, இதற்கும் மதனுக்கும் எந்த தொடர்பு இருக்கிறது, அவர் நேரடியாக அவர் தன்னைத்தானே தலைமறைவாக இருக்கிறாரா அல்லது வேறு வகையில் கடத்தப்பட்டிருக்கிறாரா உள்ளிட்ட பல்வேறு கோணத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்றிருக்கிறது. நித்யா, வேல்முருகன், இந்த விசாரணை தொடர்புக்கு வாய்ப்பு உள்ளதா? பச்சமுத்து தவிர வேறு யார்கிட்ட விசாரணை திட்டமிடப்பட்டிருக்கு? அதாவது மதன் காணாமல் போன விவகாரம் மற்றும் சீட் மோசடி வழக்கு தொடர்பாக பச்சமுத்துவிடம் இவ்வளவு தாமதமாக விசாரணை நடைபெற என்ன காரணம்? குற்றப்பிரிவு போலீசார் இதற்கு என்ன சொல்றாங்க? அதாவது இந்த விசாரணை இவ்வளவு தாமதமாக நடைபெறுவதற்கான காரணமே அவர் இந்திய ஜனநாயக என்கின்ற கட்சியினுடைய நிறுவனராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு நிறுவனங்களுக்கு அவர் பதவி வகித்து வருகிறார் என்கின்ற காரணம் ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் எஸ்ஆர்எம் நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனமாக இருப்பதால் எப்படி அவரை அழைத்து விசாரிப்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்கள் ஏற்கனவே மதன் அவர்களுடைய தாயார் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் சேர்ந்து உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு பிறப்பித்திருந்தார்கள். அப்பொழுதே பாரிவேந்தரை விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதில் வைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட போலீசார் தயக்கம் காட்டி வந்தார்கள். ஆனால் நீதிபதி தொடர்ந்து இவர்களை விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோணத்தில் உத்தரவு பிறப்பித்ததனை அடுத்து தற்போது நேற்று மாலை இந்த விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையானது இன்னும் குறைந்தபட்சம் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கலாம் என்ற வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நேற்று மாலை அவர் வந்தபோது
உடல் சோர்வாக வந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அவருக்கு வீட்டிலிருந்தே உணவு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மருந்து மாத்திரை உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் வீட்டிலிருந்தே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு அவர் ஓய்வில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. எனவே ஒரு அதிகாரப்பூர்வமான விசாரணை என்பது காலையிலிருந்து தான் தொடங்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலை என்பது சில கேள்விகள் மட்டுமே முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதுதான் ஒரு முழுமையான விசாரணையானது தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவருடைய விசாரணையினுடைய அடிப்படையில் அவர் கைது செய்யப்படலாமா அல்லது விசாரணையோடு முடித்துக் கொள்ளலாமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் போக போகத்தான் தெரியும். நித்யா. வேல்முருகன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.